எனக்காய் காத்திருந்த அன்பு பெரியதே. விட்டு விலகும் நேரம் இடறி நான் விழுந்த போதும் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை பெரியது. அதுவே மீண்டும் என்னை இழுத்து வந்ததே. பாவம் அறியாதவர் நீர் பாவி, என்னை தேடி வந்த அன்பை எண்ணி எண்ணி நான் பாட வேண்டும். என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைங்க. நான் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. சமாதானத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூரோ சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ரிசர்ச் பண்ணதில் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு ஹியூமன் மைண்ட்ல இருந்து நன்றியுள்ள ஒரு ஆராதனை, நன்றியுள்ள ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுறப்ப பதட்டம், பயம் எல்லாம் நீங்கி போகுதான். இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வார்த்தையா கொடுத்திருக்காரு பைபிள்ல. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அழகா எழுதியிருக்குது. Tell God what you need and thank him for all he has done. நம்ம நன்றி இருதயம் உள்ளவர்களாக நம்ம அவரை நோக்கி பார்க்கிறப்ப நம்ம மனசுலயும் நம்ம சிந்தையிலையும் தேவ சமாதானம் நிறைஞ்சிருக்குமா. எங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், 6 நாள் அனாதை புள்ள மாதிரி சுத்திட்டு 7வது நாள் வந்து அப்பா அவங்க பாக்குறேன்னு அப்பா பார்க்க மாட்டாரா அப்படின்னு. 6 நாள் நமக்கு ஆண்டவருக்கும் தொடர்பே இருக்காது. ஆனா 7வது நாள் மாத்திரம் வந்து அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே நான் உந்தன் பிள்ளையல்லோ அப்படின்னு பாடினாலும் மேல வந்து ஒருத்தர் பாப்பார், யாரு பெத்த புள்ளையோ தெரியல, தனியா. அது இல்லைங்க வாழ்க்கையா. அவரோட நெருக்கமா, ஆமென், அவரோட ஒவ்வொரு நாளும் அவரோட பேசி அவரோட உறவாடி தனிமையில போய் அவரோட கதவை சாத்திட்டு அவரோட கூட எவ்வளவு அழுமா அழுங்க அவருக்கு, அவர்கிட்ட அவரோட கூட ஒரு நெருக்கமான ஐக்கியம் இருந்துச்சுன்னா போதும். எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் அவர் உங்களை உயர்த்துவதற்கு அது ஒரு அடையாளமா இருக்கும். ஆமென். ஏன் முழங்கால் படிடணும்? ஆண்டவருக்கு முன்னாடி ஏன் முட்டி போடணும்? ஹல்லேலூயா. முழங்கால்ல கர்த்தர் ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். நம்ம முழங்கால் படியிடும் போது ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்ல, என் ஞானம் ஒண்ணும் இல்ல, என் பேலன் ஒண்ணும் இல்லன்னு நம்ம தாழ்த்தும் போது ஆண்டவர் கிருபை நம்ம மேல என்ன ஆயிடும்? வந்துரும். அவர் கிருபையால நம்மள நிறைச்சிடுவார். அதுக்கப்புறம் செயல்படுகிறது உங்க திறமையோ உங்க ஞானமோ இருக்காது. யாரா இருக்கும்? உங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய வல்லமை, உங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். இந்த மான்கள் பாருங்க, தனக்கு உணவும் இந்த கால்ல தான் கிடைக்குது, கால் மூலமா தான் கிடைக்குது. தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்கும் தன்னை காலை தான் பயன்படுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கும் முழங்கால் படிட்டு ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு கேட்கணும். அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவார். அதே போல சத்துருக்களை, எதிரிகளை, உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற வல்லமைகளை தகர்த்து போடுறதுக்கும் முழங்கால் படிடணும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து.
ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? அதை மட்டும் செஞ்சீங்கன்னா எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு எல்லாம் கொடுக்கிற இயேசுவுக்கு தினந்தோறும் நன்றி சொல்லுவோமா?